Hi dear student, ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஸ்பான்டனிட்டி, நான் ஸ்பான்டனிட்டி, தென் என்ட்ரோபி, இதை தொடர்ந்து அப் டு செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வரையும் பார்ப்போம். அது எனக்கு சார் ஸ்பான்டனிட்டி அண்ட் நான் ஸ்பான்டனிட்டி அப்படின்னா இது ஆக்சுவலாக தன்னிச்சையானதா அல்லது தன்னிச்சையற்றதா? அப்போ பொதுவாக நம்ம இயற்பிய வேதியியலில் ஒரு செயல்முறை நடக்குது அல்லது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷனு தன்னிச்சையாக நடக்குதா அல்லது தன்னிச்சையற்று நடக்குதா, இல்லை அது அந்த செயல்முறை அல்லது அந்த ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுறதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் தேவைப்படுதா, இதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறதான். இப்போ பொதுவாக ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா த ப்ராசஸ்ஸு விச் ஹேஸ் அ நேச்சுரல் டெண்டன்சி டு அக்கர் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். அப்போ இது தன்னிச்சையாகவே என்ன அப்படின்னா நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி இது நடக்குது. இப்போ தட் இஸ் த பர்டிகுலர் டைரக்ஷன் the reaction is occurred. Okay, then all natural process are spontaneous. All natural process, இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போ மழை பெய்யுறது ஆக்சுவலாக தன்னிச்சையாக நடக்குது, தட் இஸ் நேச்சுரல் ப்ராசஸ். இதே அருவி வந்து பார்த்திங்கன்னா நீர் மேலேருந்து கீழே கொட்டுது, அது ஆக்சுவலாக ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், தன்னிச்சையான ப்ராசஸ். தென் இட்ஸ் அ irreversible ப்ராசஸ். ஏன் irreversible அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதோடைய பாத் ஆக்சுவலாக எனக்கு பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரே ஒரு டைரக்ஷன் நோக்கி தான் போகும். இட்ஸ் அ irreversible ப்ராசஸ்ஸு, அதாவது இது ஒரு மீளா வினை அல்லது மீளா நிகழ்வு அப்படின்னு குறிப்பிடுவோம். சரியா? ஓகே, அப்போ பொதுவாக ஆல் நேச்சுரல் ப்ராசஸ்ஸு அண்ட் இட்ஸ் அ irreversible ப்ராசஸ், தெர் இஸ் அ ஸ்பான்டேனியஸ். The natural process takes place of their own in one direction only. ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் மட்டும்தான் இது இருக்கும். ஓகே, இப்போ there is a spontaneous process. ஓகே, the next there is a non-spontaneous process. The non-spontaneous process the particular direction depend பண்ணி இருக்காது. ஆக்சுவலாக பொதுவாக the process which does not occur of its own or in a particular direction. Okay, but does not in particular direction. Okay, then the process which does not have a natural tendency to occur in a particular direction either of its own or after initiation is called there is a non-spontaneous process. Okay, இப்போ இங்கே ஆக்சுவலாக ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் சொன்னோம். அப்போ இங்கே என்ன வந்துருக்கும் ஆக்சுவலாக does not have a natural tendency. Okay, so not have a natural tendency. Okay, natural tendency. Okay, the next there is a non-spontaneous process may be made or to occur when energy from some external source is supplied continuously throughout the process. இப்போ ஆக்சுவலாக எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து இதுக்கு சப்ளை ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டமை எனர்ஜியை சூழலேருந்து கெயின் பண்ணுது. அப்போ கெயின் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு அந்த சூழல்லேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த சூழல்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி ஸ்டாப் ஆனாலோ அல்லது அதிகமானாலோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த சிஸ்டத்தோட ப்ராசஸ் என்ன மாறும். இப்போ தெர் இஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ தெர் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் அண்ட் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். தன்னிச்சையாக நடக்குமா தன்னிச்சையற்று நடக்குமா அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸு. ஆக்சுவலாக எக்ஸாம்பிள்ஸ் உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹை லெவல் டு லோ லெவல். அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. இப்போ ஒன்றா கூட எழுதலாம். தட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் வாட்டர், தட்ஸ் அ ஹை லெவல் டு லோயஸ்ட் லெவல். ஓகே, அண்ட் த ஃப்ளோ ஆஃப் ஹீட், தட்ஸ் அ ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. ஓகே, அதாவது அதிகமாக வெப்பத்திலிருந்து கம்மியாக இருக்கிறதுக்கு தன்னிச்சையாக நடக்கும். இப்போ ஒரு டீ அல்லது காஃபி இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் அது எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு அப்புறம் அதனுடைய ஹீட் வந்து நார்மல் டெம்பரேச்சராக மாறிடுது. அப்போ இந்த டீ பவுல்லேருந்து வெப்பாற்றல் அது டீலேருந்து வெப்பாற்றல் என்ன அது சூழலுக்கு கடத்தப்படுது. அப்போ கண்டினியூஸாக அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே அதிகமான வெப்பநிலையிலேருந்து அதிகமான பகுதியிலேருந்து குறைவான வெப்பத்தை நோக்கி நகருது, தன்னிச்சையாக நகருது. அடுத்து இப்போ கரண்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ ஹை பொட்டன்ஷியல் வந்து லோ பொட்டன்ஷியலுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இது போகும்.
ப்ரெஷர் அப்படி பார்த்தாலும் அதே மாதிரி தான். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், இதுவும் ஆக்சுவலாக தன்னிச்சையாக நடக்கும். அதே மாதிரி மெல்ட்டிங் ஆஃப் ஐஸு அட் 25 டிகிரி செல்சியஸ் நார்மல் டெம்பரேச்சரில் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் at 25 டிகிரி செல்சியஸ். அதே போல் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் at 25 டிகிரி செல்சியஸ், டிசொல்யூஷன் ஆஃப் த காமன் சால்ட் இன் வாட்டர். இதெல்லாம் ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் வந்துடுது. திஸ் இஸ் வித்தவுட் இனிஷியேஷன், எந்த ஒரு இனிஷியேஷனுமே இல்லாமையே என்ன பண்ணிடுது, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ இதே இதில் வித் இனிஷியேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா, இப்போ இதுக்கு உதாரணம் பாருங்கள். இப்போ ஆல் கம்பஷன் ரியாக்ஷன் எல்லா எரிதல் வினையுமே என்னது இதுக்கு நமக்கு உதாரணமாக சொல்லலாம். ஆக்சுவலாக தட் இஸ் எரிதல் வினைகள், எரிதல் வினை அனைத்துமே இதுக்கு உதாரணம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கார்பன் மெட்டீரியலை எரிதலுக்கு உட்படுத்துகிறேன், எரிதலுக்கு உட்பட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்குது. அப்போ இந்த கார்பன் மெட்டீரியலு எரியிருக்கு ஆக்சிஜன் கேஸ் தேவை. எரியும் போது நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிட்டே இருக்கும், இது எரிய ஆரம்பிச்சிட்டே இருக்கும். நாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பேப்பர் பண்டில் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம லைட்டாக இனிஷியேட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நான் அது பாட்டுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். காட்டன் இருக்குது, பஞ்சு இருக்குது அப்படின்னாலும் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம இனிஷியேட் பண்ணி விட்டோம்னா அது ஃபுல்லாகவே என்ன பண்ணிடும், எரிஞ்சிடும். அப்போ இது தெரிசா ப்ராப்பர் வித் இனிஷியேஷன் பண்ணோம்னா இது ஆக்சுவலாக ஸ்பான்டேனியஸாக ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து the tendency to attain the minimum energy or the maximum stability. அதே மாதிரி attain the maximum randomness. ஓகே, that is attain the maximum randomness. பொதுவாக இந்த ஸ்பான்டேனியஸ் அண்ட் நான் ஸ்பான்டேனியஸை பொறுத்த மட்டும் நமக்கு எக்ஸாம்பிள்ஸு கொடுத்து கேட்கலாம். இந்த நிகழ்வு ஆக்சுவலாக ஸ்பான்டேனியஸாக நடக்குமா, தன்னிச்சையாக நடக்குமா, தன்னிச்சையற்ற நடக்குமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸு வரலாம். இது தியரிட்டிக்கல் பார்ட்டு தான், லைட்டாக பார்த்தாலே போகுது. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட்டு இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது ஒரு தெர்மோடைனமிக் குவான்டிட்டி. பொதுவாக தெர்மோடைனமிக்கை பொறுத்த மட்டும் என்ட்ரோபி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி, ஹெல்மோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி அதாவது ஆற்றல், டெம்பரேச்சர், இது மாதிரி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எல்லாமே வரும். இது நம்ம ஆரம்பத்திலே படிச்சுப்போம். அதில் ஸ்டேட் ஃபங்க்ஷன் எது, பாத் ஃபங்க்ஷன் எது, அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸு, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸு, இது மாதிரி அதாவது பொறுமை சாரா பண்பு, நிலை சார்பு, வழி சார்புகள், இது எல்லாமே படிச்சிருப்போம். அந்த மாதிரி கேட்டகரியில் இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது நம்ம இது ஒரு நிலை சார்பு தான், அதாவது இட்ஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே இந்த ரேண்டம்னஸ்ஸு அல்லது டிஸார்டர்னஸ், ஒழுங்கற்ற தன்மை, ஃபைண்டிங் த சிஸ்டம். ஒரு அமைப்புக்கு ரேண்டம்னஸ்ஸாக இருக்கா அல்லது டிஸார்டராக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த என்ட்ரோபியை மோஸ்ட்லி பயன்படுத்தலாம். ஏன்னா என்ட்ரோபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்னஸ். இப்போ ரேண்டம்னஸ் ஒழுங்கற்ற தன்மை அதிகரிச்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ட்ரோபி என்ன ஆகுது, அதிகமாகுது. இப்போ அதிகமான டிஸார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸார்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அல்லது இந்த ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ட்ரோபி என்ன ஆகும், என்ட்ரோபியும் அதிகம் தான் ஆகும். என்ட்ரோபி ஆல்சோ இஸ் இன்க்ரீசஸ். ஓகே, ஏன்னா என்ட்ரோபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேண்டம்னஸ். அப்போ டிஸார்டர் அல்லது ரேண்டம்னஸ்ஸு எப்போ அதிகமாகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாலிட் இருக்குது, சாலிடு ஒரு திடப்பொருள் இருக்குது. இந்த திடப்பொருளுக்கு நான் வெப்பப்படுத்துகிறேன். இப்போ இந்த திடப்பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, ஏன்னா திடப்பொருள் அதோடைய அணு அல்லது அயனிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி மிக குறைவாக இருக்கனால அதோடைய லாட்டிஸ் சைட்டில் படிக அணிக்கோவை தளத்தில் நெருங்கி புதிந்த அமைப்பை பெற்றிருக்கும். அதனால இந்த திடப்பொருள் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்குது. இருந்தபோதிலும் நம்ம வெப்பநிலை கொடுக்கும்போது அல்லது வெப்பாற்றல் கொடுக்கும்போது இந்த திடப்பொருள் அப்படியே லிக்விடாக மாறுது. சரியா, நீர்மமாக மாறுது, லிக்விடாக மாறுது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு இந்த திடப்பொருள் நான் பனிக்கட்டின்னு கூட எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வெப்பாற்றல் கொடுக்குறேன், இது என்னவா மாறுது, நீராக மாறுது. இப்போ இந்த நீர் ஒரே இடத்துல வித்தவுட் வெசல், அதாவது ஒரு கலன் இல்லாமல், ஒரு கொள்கலன் இல்லாமல் இது நார்மலாக அந்த நீரை வச்சோம் அப்படின்னா இந்த நீர் மேட்டுப்பகுதியிலேருந்து பள்ளத்தை நோக்கி என்ன ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாகவே நகர்ந்து போகும். அப்போ இந்த திடப்பொருள் இருக்கக்கூடிய அணுடைய இடைவெளியையும் இந்த நீர்மத்தில் உள்ள அணுடைய இடைவெளியும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த நீர்மத்திற்கு இடைவெளி அதிகம். அப்போ இந்த திடப்பொருள் கொஞ்சம் ஒழுங்காக இருந்துச்சு, இதுக்கு வெப்பாற்றல் கொடுத்தனால இது உருகி நீர்மமாக மாறிடுச்சு. அப்போ இந்த நீர்மம் ஒரே இடத்துல நிலையாக இருப்பது கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகுது, ஒழுங்கற்ற தன்மையே அதிகமாகுது. அப்போ இங்கே ஒழுங்கற்ற தன்மை அதிகமாகுதுன்னா இங்கே என்ட்ரோபி என்ன ஆகுது, அதிகரிக்குது. சரியா, ஓகே. இப்போ இதே இது இந்த நீர்மம், இந்த லிக்விட் நம்ம இது பனிக்கட்டின்னு எடுத்தனால இது என்ன நீர், இதுக்கு எகைன் வெப்பாற்றல் கொடுக்குறோம். அப்போ என்ன இருக்கும், இது இந்த இடத்துல இந்த கேஸஸ்ஸு ரொம்ப அதிகமான இடைவெளியை பெற்றிருக்க போகுது. ஏன்னா இந்த கேஸு ஒரு மூலக்கூறுக்கு இன்னொரு மூலக்கூறுக்குடையான இடைவெளி மிக அதிகமாக இருப்பதனால இதை நம்ம ஒரு கலனில் அடைக்கணும் அப்படின்னாலுமே வெளிப்புறத்திலிருந்து அழுத்தத்திற்கு உட்படுத்தி தான் என்ன பண்ண முடியும், இதை நம்ம
ஒரு கலனுக்குள்ளே உள்ளே கொண்டு போகவே முடியும். ஏன்னா வாயு வந்து அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படுத்தலாம், அதனுடைய அணு இடைவெளி அதிகமாக இருப்பதனால. ஓகே, இப்போ இந்த இது ஆக்சுவலாக கேஸாக இருக்குது. இப்போ இது நீராவி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ரேண்டம்னஸ் வாயு என்னாகும், ஒரே இடத்துல இருக்குமா, இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்னாகும், அதிக அழுத்த பகுதியிலேருந்து குறைவான அழுத்த பகுதியை நோக்கி நகர்ந்து போகுது. அப்போ ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்குது. அதாவது ரேண்டம்னஸ் டிஸார்டர்னஸ் என்னது அதிகமாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னப்பாகுது, என்ட்ரோபியானது அதிகமாகுது. அப்போ பொதுவாக இந்த ரேண்டம்னஸ் அல்லது டிஸார்டர் அதிகமாச்சு அப்படின்னா இந்த என்ட்ரோபி என்னாகுது, அதிகமாகும். ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், வெப்ப ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அல்லது வெப்பநிலை கொடுக்குறோம். அப்போ இங்கே திடநிலைமையிலேருந்து வாயுவுக்கு போக என்னாகுது, என்ட்ரோபி அதிகமாகுது. அதாவது இந்த ரேண்டம்னஸ் டிஸார்டர்னஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெப்பநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தட் இஸ் அ என்ட்ரோபி அல்லது தட் இஸ் அ டிஸார்டர். ஓகே, டிஸார்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ட்ரோபி. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு எந்த ப்ராசஸ்லாம் நமக்கு என்ட்ரோபி அதிகமாகும், எந்த ப்ராசஸ்லாம் என்ட்ரோபி கம்மியாகும், அந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. இப்போ ஒரு நீர்மத்தை எடுத்து நம்ம குளிர்விச்சோம் அப்படின்னா என்ட்ரோபி அதிகமாகுமா குறையுமா, அல்லது நம்ம ஒரு நாப்தலின் எடுத்து அல்லது ஒரு கற்பூரத்தை எடுத்து வெப்பப்படுத்தணும் அப்படின்னா அங்கே என்ட்ரோபி அதிகமாகுமா குறையுமா, பனிக்கட்டி உருகுறது என்ட்ரோபி அதிகமாகுமா குறையுமா, இரும்பு துருப்பிடித்தல் என்ட்ரோபி அதிகமாகுதா குறையுதா, முட்டை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சோம்னா என்ட்ரோபி அதிகமாகுதா குறையுதா, இது மாதிரி ஜென்ரலாக பொதுவான தெர்மோடைனமிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு கேட்பாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னென்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேட்டர் ரிலேட்டட் பார்க்குறோம். இப்போ என்ட்ரோபிங்கிறது என்னென்னா எஸ், இது ஒரு டேர்ம் ஆஃப் எனர்ஜி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எனர்ஜியை ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், ஃபிக்ஸடு வேல்யூவாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியாது, நம்ம சேஞ்சினாக தான் கணக்கிட முடியும். அதாவது அமைப்பிலிருந்து சூழலுக்கோ அல்லது சூழலிருந்து அமைப்புக்கோ ஆற்றல் பரிமாற்றப்படுவது அடிப்படையாக வச்சு ஆரம்ப ஆற்றல் மற்றும் இறுதி ஆற்றல் இது அடிப்படையாக வச்சு நம்ம போடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், டெல் எஸ் அப்படின்னு குறிப்பிடும். டெல் எஸ் அப்படிங்கிறது என்னது, எஸ் ஆஃப் த ஃபைனல் மைனஸ் எஸ் ஆஃப் த இனிஷியல். அதான் ஆக்சுவலாக என்னது டெல் எஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இந்த டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமமாகுது அப்படின்னா த ரேஷியோ பிட்வீன் த ஹீட், அதாவது Q as a heat as a reversible process, சரியா, divided by temperature. அப்போ டெல்டா எஸ் ஈக்குவல் டு Q ஆஃப் ரிவர்சிபிள் பை T. இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அடிப்படையாக வச்சு கட்டாயம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இவங்க இந்த Q ஆஃப் ரிவர்சிபிள் அப்படிங்கிறது என்னென்னா ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம் இன் த ரிவர்சிபிள் மேனர். ஓகே, இப்போ இதே டெம்பரேச்சருங்கிறது என்னது, இட்ஸ் T ஃபார் த டெம்பரேச்சர். ஓகே, சரி. இப்போ இந்த டெல்டா எஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஃபைனல் மைனஸ் எஸ் ஆஃப் ஐ அப்படின்னா எஸ் நத்திங் பட் இஸ் என்ட்ரோபி. இப்போ இது அடிப்படையாக வச்சு நமக்கு டெல்டா எஸ் எப்போ பாசிட்டிவாக இருக்கும் எப்போ நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு இதில் நான் ஃபைனலோட வேல்யூ வந்து என்ட்ரோபி ஆஃப் ஃபைனலோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் இனிஷியல் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னா இதனுடைய குறியீடு என்னவோ அதுதான் என்னது என்ட்ரோபியுடைய மதிப்புக்கு வரும். அப்போ இது ஆக்சுவலாக முன்னாடி என்ன பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஃபைனல் இஸ் கிரேட்டர் தென் இனிஷியலாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அ பாசிட்டிவ். ஓகே, சரி. இப்போ இதே த என்ட்ரோபி ஆஃப் த இனிஷியல் இஸ் கிரேட்டர் தேன் என்ட்ரோபி ஆஃப் த ஃபைனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா இங்கே டெல்டா எஸ் ஈக்குவல் என்ன வந்துருக்கு, இப்போ இதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இதனுடைய குறியீடு என்னது நெகட்டிவ். அப்போ ஓவரால் த டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். ஓகே, ஸோ தட் இஸ் அ நெகட்டிவ். அப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறோம், இறுதி என்ட்ரோபியுடைய மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டெல் எஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். இதே ஆரம்ப என்ட்ரோபியுடைய மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா டெல் எஸ் உடைய மதிப்பு நெகட்டிவ். சரியா, இப்போ இந்த டெல் எஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இது அடிப்படையில் வச்சு நமக்கு கேட்கலாம். இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் என்ட்ரோபிங்கிறது ஒரு தெர்மோடைனமிக் பேராமீட்டர் தான், ஒரு குவான்டிட்டி தான். இப்போ இது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸு, அதோட இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். சரியா, இங்கே கூட எழுதிடலாம் தட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று தட் இஸ் இட் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இது கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் முடிஞ்சா. இப்போ ஒர்க்கும் ஹீட்டும் ஆக்சுவலாக ஸ்டேட் ஃபங்க்ஷனாக பாத் ஃபங்க்ஷனாக. சரியா, இது ஒரு கொஸ்டினு. இன்னொன்று ஆக்சுவலாக இப்போ நம்ம 1 லிட்டரினுடைய நீரின் கொதிநிலை என்ன, அதே மாதிரி 5 லிட்டர் நீரினுடைய கொதிநிலை என்ன, இதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம சேஞ்ச் இன் என்ட்ரோபி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A + B gives C + D இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேர் என்னது, தட் இஸ் அ ரியாக்டன்ட். இப்போ இவங்க ரெண்டு பேர் என்னது, தட் இஸ் அ ப்ராடக்ட். அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இந்த டெல் எஸ் ஆஃப் ரியாக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரியாக்டன்ட் ஆக்சுவலாக ரெண்டு காம்பவுண்ட் இருக்குது, ப்ராடக்ட் அதே மாதிரி 2 காம்பவுண்ட் இருக்குது. அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு என்ட்ரோபி மதிப்பு இருக்கும். அப்போ த சம் ஆஃப் த என்ட்ரோபி ஆஃப் த ப்ராடக்ட்டு, ஃபஸ்ட் என்னது ப்ராடக்ட்டு விளைபொருள்,
and minus the sum of there is a entropy of the reactant. Okay, the del S is equal to the sum of the entropy of the product minus the sum of the entropy of the reactant. ஏன் இங்கே சமேஷன் போடுறோம்னா நமக்கு மோர் தென் ஒன் ரியாக்டன்ட் காம்போனண்ட்டும் அதே மாதிரி மோர் தென் ஒன் ப்ராடக்ட் காம்போனண்ட் வரதுனால எத்தனை வருதோ அதனுடைய என்ட்ரோபி மதிப்பு எல்லாம் நம்ம கூட்டி வரக்கூடிய மதிப்பில் ப்ராடக்டை மைனஸ் ரியாக்டன்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு del S of the reactant நமக்கு கிடைச்சிருது. சரியா? ஸோ இந்த என்ட்ரோபியினுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது the entropy change for a different process, entropy change for a process. Okay, the entropy change for a process. இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆக்சுவலாக there is a delta S is equal to n of CV, that is ln T2 divided by T1 plus n or ln V2 divided by V1 அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. சரியா? சரி, இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இங்கே சிவி அப்படின்னா அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அடுத்து சிபி அப்படிங்க. இந்த சிவிங்கிறது என்னென்னா ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அதே மாதிரி இது என்னது ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நம்ம முன்னாடி ஆல்ரெடி பார்த்தோம் சிபி சிவி ரிலேஷன், சிபி மற்றும் சிவி கிடையான தொடர்பு அப்படின்னு. அப்போ டெல்டா எஸ் கூட என் ஆஃப் சிபி தட்ஸ் அ லேர்ன் T2 டிவைட் பை T1 ப்ளஸ் அடுத்து என்ஆர் லேர்ன் தட்ஸ் அ P1 டிவைட் பை P2. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். இதில் இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஆனால் வாட் அபவுட் திஸ், இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் மாறுது. அப்போ நம்ம அக்கார்டிங் டு த பாயில் விதி, பாயில் லா என்ன சொல்கிறாரு, மாறா வெப்பநிலையில் ஒரு கலனுடைய அழுத்தமானது அதனுடைய கனளவிற்கு எதிர் விதத்தில் இருக்க போகுது. அது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இந்த அழுத்தமும் கனளவும் இன்வர்ஸாக இருக்க போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா V2 போட்டிருப்போம், ஆனால் இங்கே ப்ரெஷர் வரும்போது என்னது P1. அதே மாதிரி இங்கே V1 போட்டிருப்போம், இங்கே ப்ரெஷர் வரும்போது P2 அப்படின்னு நம்ம தெர் இஸ் அ சிம்பிள் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படித்தோம் அப்படின்னா நமக்கு மறக்காது. சரியா? சரி, இப்போ ஐடியல் கேஸ் வந்து ரிவர்சபிள் ஐசோதெர்மலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐடியல் கேஸ் ஃபார்முலா என்னது நமக்கு, ஐடியல் கேஸ் அது என்னப்பா ஐடியல் கேஸ்னு இருக்கா? இல்லை. ஆனால் செர்டன் கண்டிஷனில் ஒரு கேஸை வந்து ஐடியலாக கொண்டு போகலாம். இப்போ ஐடியல்னால் தனிச்சிருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டமாக ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர்த்தில் ஒரு பையன் மட்டும் தனியாக போயின்னு இருக்கான். அப்போ தனியாக மீன்ஸ் தே ஹாவ் மோர் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு இடையில் அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அது கூட்டமாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் குறையும். அப்போ ஐடியல் கேஸ் அப்படிங்கும்போது நம்ம அதிகமான வெப்பநிலையிலையும் குறைவான அழுத்தத்திலையும் ஒரு கேஸ் என்ன பண்ணலாம்னா ஐடியல் பிஹேவியர் கொண்டு போகலாம். ஆனால் இந்த ப்ராக்டிக்கலாக நன் ஆஃப் த கேஸ் இஸ் ஐடியல். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் கேஸை ஐடியல் பிஹேவியர் கொண்டு வர முடியும். ஆனால் இதே இது ஆல் டைம் வந்து நம்ம மற்ற ஆல் கேஸஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியாது. செர்டன் கண்டிஷனோட நம்ம அந்த கேஸஸ் வந்து நம்ம ஐடியல் பிஹேவியர் கொண்டு வரலாம். சரியா? சரி, இப்போ இந்த ஐடியல் கேஸில் ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, இந்த ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல்னாலே நமக்கு ஒரு விஷயம் கவனிக்கணும். தே ஹேவ் தட் இஸ் அ டெல்டா T இஸ் ஈக்குவல் டு 0. எப்போ டெல்டா T இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும், T1ம் T2வும் சமமாக இருந்துச்சுன்னா டெல்டா T சமம் ஈக்குவல் டு 0. ஏன்னா டெல்டா Tங்கிறது என்னது T ஆஃப் F மைனஸ் T ஆஃப் I அப்படிங்கும். இப்போ இது T2 மைனஸ் T1 அப்படி கூட எடுத்துக்கலாம், அல்லது T ஆஃப் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஓகே தான். இப்போ ஆரம்ப வெப்பநிலையும் இறுதி வெப்பநிலையும் இது மாதிரி நமக்கு சமமாச்சு அப்படின்னா டெல்டா T என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய டேர்ம் என்ன ஆகி இருப்பாங்க, கேன்சல் ஆகி போயிடும். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம், தட் இஸ் டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் NCV லேர்ன் T2 டிவைட் பை T1 ப்ளஸ் NR லேர்ன் V2 டிவைட் பை V1 அப்படின்னு ஃபார்முலா இருக்குமா. இப்போ இந்த இடத்துல இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ இது 0 ஆச்சுன்னா லேர்ன் 0 இந்த டேர்ம் 0 ஆகும்போது 0 இன்ட்டு எனிதிங் ஆகிடும் 0 ஆகிடும். டோட்டலாக எல்லாமே 0 ஆகிடும். அப்போ ஏதாவது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 1ன்னு வரும். லாக் 1 என்னது 0 இன்ட்டு எனிதிங் என்னது 0 தான். அப்போ இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடுது, இப்போ 0 ஆகிடுது. அப்போ மீதி இருக்கிறது அப்படி எழுது, டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு NR லேர்ன் V2 டிவைட் பை V1. சரிங்க சார், இப்போ நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் பாயிலா விதி பிரகாரம் ப்ரெஷரும் வால்யூமே இன்வர்ஸாக இருக்குது. எனக்கு இது கொடுக்கல, ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே இதே ஃபார்முலா வச்சு நம்ம ப்ரெஷருக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம், NR லேர்ன் V2 இருக்கிற இடத்துல என்ன வந்துருக்கணுங்க P1, இதே V1 இருக்கிற இடத்துல என்ன வந்துருக்கணும் P2 அப்படின்னு வந்துருக்கணும். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சா? ஓகே, இப்போ நான் லேர்னை வந்து லாகாக மாற்றணும் சார், என்ன பண்ணலாம், லேர்ன் லாகாக மாற்றினா 2.303 பெருக்கிக்கப்பா, அவ்வளோதான். அப்போ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு 2.303 that is NR log லேர்ன் வந்து என்ன மாறிடுச்சு இப்போ லாகு that is V2 by V1
ஓகே, இப்போ புரிஞ்சா? இப்போ இதே ஃபார்முலா வேறு எப்படி எழுதலாம்? ப்ரெஷரோட ரிலேட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கான்? 2.303 NR log தட்ஸ் P1/P2. எல்லா ஃபார்முலையும் பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, நமக்கு எளிமையாக புரியும். சரியா? சரி, இப்போ இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்போ நெக்ஸ்ட்டு சார் ஐசோகோரிக்கில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐசோகோரிக் ப்ராசஸ்னால என்னது பொதுவாக? கோரிக்னா ஐசோகோரிக். எஸ், ஐசோகோரிக்னா என்னது? வெரி குட். ஐசோகோரிக்னா வால்யூம் அஸ் அ கான்ஸ்டன்ட்டு. இன்னொன்று இருக்குது ஐசோபேரிக்னா ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட்டு. ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரி, அடியபெட்டிக்னா ஹீட் அஸ் த கான்ஸ்டன்ட்டு. இது எல்லாமே நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். அப்போ இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லையுமே யார் அதாவது யார் மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். சரியா? ஏன்னா சம்டைம்ஸு நம்மளுடைய பெட்டர் லக் இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா நம்ம எப்போதுமே விட்டு வந்துடக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் யார் வந்து நமக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணக்கூடியதை தப்பு இல்லாமல் போட்டு வராங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஏன்னா எல்லாரும் கரெக்டாக போடக்கூடியதை நம்ம தப்பாக போட்டோம்னா நம்ம எல்லாத்த விட பின்னாடி போயிடும் ரேங்கில். சரியா? சரி, அப்போ ஐசோகோரிக் ப்ராசஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெல்டா வி ஈக்குவல் என்னது? 0. டெல்டா வி ஈக்குவல் 0 அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி? V2 இஸ் ஈக்குவல் டு V1. ரெண்டு சமமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆரம்ப கன அளவும் இறுதி கன அளவும் சமம். ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா வந்து டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் த CV. இங்கே தட் இஸ் அ லேர்ன் T2/T1 அப்படின்னு எழுதலாமா? ஏன் சார் இங்கே T2 - T1 எழுதுறோம்? ஆரம்பத்தில் ஒரு ஃபார்முலா எழுதுன்னு பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலா என்னது? இந்த இடத்துல இது பதிலாக ஆரம்பத்தில் ஒரு ஃபார்முலா இருந்துச்சு பாருங்க. அது என்னது? டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் த CV லேர்ன் தட் இஸ் அ T2/T1 ப்ளஸ் NR தட் இஸ் அ லேர்ன் V2/V1 அப்படின்னமா? இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் V2வும் V1ம் சமம் அப்படிங்கும்போது இது ரெண்டே கேன்சல் பண்ணி எனக்கு 1ன்னு வந்திருக்கும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? இவங்க ஃபுல்லாகவே 0 ஆயிடுறாங்க. ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி தான், முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். அங்கே வந்து ஐசோகோரிக்கும் போது இது ஃபுல்லாக 0 ஆச்சு. அப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டான். சரி, ஐசோதெர்மல் அப்படிங்கும்போது இது ஃபுல்லாக 0 ஆச்சு, இதை மட்டும் எடுத்துக்கிட்டான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோகோரிக் அப்படிங்கனால இந்த டேர்ம் வந்து 0 ஆகுது. அப்போ இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதுதான் என்னது இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதை நான் லாகா மாற்றணும்னு வச்சுக்கோங்க. அப்போ டெல் எஸ் இஸ் ஈக்குவல் என்னது? 2.303 N ஆஃப் CV லாக் ஆஃப் T2/T1. ஓகே. சரி, அப்போ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்ம மிக எளிமையாக ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸு சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளமும் என்ன கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சார் இப்போ சப்போஸ் எனக்கு ரிவர்சபிள் சிஸ்டம் கொடுக்குறாங்க, ரிவர்சபிளாக இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? ஒன்றுமே இல்லைப்பா. ரிவர்சபிள் சிஸ்டம் அப்படின்னா ரிவர்சபிள்னா என்னது? பொதுவாக எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல சுற்றிக்கிட்டு வரணும். அப்போ தட் இஸ் அ ரிவர்சபிள். அப்போ இந்த ரிவர்சபிளை பொறுத்த மட்டும் இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாமே வந்து பொதுவாக தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா? அப்போ இங்கே டெல்டா எஸ் ஈக்குவல் என்ன ஆகிடும்? கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ தட் இஸ் அ ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஐசோஎன்ட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஐசோஎன்ட்ரோபிக் ப்ராசஸ். ஓகே, ஏன்னா என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால ஆக்சுவலாக தட் இஸ் இந்த ரிவர்சபிள் ப்ராசஸில் தட் இஸ் ஐசோஎன்ட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஓகே. ஸோ அடுத்தது இப்போ நம்ம இந்த என்ட்ரோபியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்ட்ரோபி. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த என்ட்ரோபி. இப்போ இது என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுங்க சார்? நம்ம ஆரம்பத்திலே சில இது சொன்னோம், அது இங்கே வரும். இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த del n ஆஃப் கேஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா டெல்டா எஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கா? கிரேட்டர் தேன் 0. என்ட்ரோபி அதிகமாகும். அதாவது del n is பாசிட்டிவ்னு அர்த்தம். இது del n ஆஃப் கேஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் அப்படின்னா the del s is equal to also that is a positive. ஓகே, இது ஆரம்பத்தில் எழுதணும். இது எப்போ பாசிட்டிவ் ஆகணும்? எஸ், the n ஆஃப் த ப்ராடக்ட் கேஸஸ் கிரேட்டர் தென் த n ஆஃப் த ரியாக்டன்ட் கேஸஸ் தான் இருக்கணும். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு தட்ஸ் அ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோபி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடு டு லிக்விடு, அதே மாதிரி கேஸ். இந்த இடத்துல இந்த பக்கம் போக என்னது? என்ட்ரோபியானது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டெம்பரேச்சர் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே என்ட்ரோபியானது அதிகமாகுது. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு த மிக்சர் ஆஃப் கேஸஸ். அப்போ ஒரு மிக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ரேண்டம்னஸ் எங்கேயெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ரேண்டம்னஸ் வந்து அல்லது டிஸார்டர் வந்து எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அங்கெல்லாம் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுப்பா. அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு த என்ட்ரோபி சேஞ்ச் இந்த ஃபேஸ் ட்ரான்சிஷன். அது என்ன ஃபேஸ் ட்ரான்சிஷன்னா நிலைமை மாற்றம். ஒரு திடப்பொருள் இருக்குது அப்படின்னா நான் வெப்பப்படுத்தும் போது என்ன மாறும்? திரவமாக மாறணும். சிலது வாயுவாக மாறுது. அதுக்கு பேர் என்ன? சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பதங்கமாதல். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது நேரடியாக திரவமாக மாறாமல் வாயுவாக மாறிச்சுன்னா அது ஆக்சுவலாக பதங்கமாதல் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இப்போ ஆக்சுவலாக ஃபியூசன்
ஃபியூசன் என்னது உருகுதல், ஃபியூஸ் ஆகுது. அப்போ டெல்டா எஸ் ஆஃப் ஃபியூசன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹச் ஆஃப் த ஃபியூசன் டிவைட் பை தட் இஸ் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ இது ஒரு ஃபார்முலா. இதே ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக வரப்போகுது. நமக்கு ஃபியூசனுங்கிறாங்க, அடுத்து வேப்பரைசேஷனு, மெல்ட்டிங்கு, இது மாதிரி எது கொடுத்தாலும் சரி வேப்பரைசேஷனு. அப்போ இங்கே என்ன இருக்குது, டெல்டா எஸ் ஆஃப் வேப்பரைசேஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹச் ஆஃப் வேப்பரைசேஷன் டிவைட் பை டெம்பரேச்சர். சேம் தான், அதே தான் திரும்ப நமக்கு வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சப்ளிமேஷன், அதே மாதிரி வேப்பரைசேஷனுக்கு அடுத்து மெல்ட்டிங்கு, இந்த மாதிரி எல்லாமே தட் இஸ் சப்ளிமேஷனு. சப்ளிமேஷனில் பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் ஆஃப் த தட் இஸ் சப்ளிமேஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹச் ஆஃப் த சப்ளிமேஷன் டிவைட் பை த டெம்பரேச்சர். சேம். ஓகே, நத்திங் இஸ் சேஞ்ச், எதுவுமே இங்கே சேஞ்ச் ஆகலை, அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ சில கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணி ஒரு தம் சிம்பிள் போட்டுருங்க. அதாவது இப்போ என்ட்ரோபி வந்து கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். வைங்க, யாருக்கு என்ட்ரோபி அதிகமாக இருக்கும்? சரியா? அடுத்து இரும்பு துருப்பிடிக்க வைக்கிறோம். அப்போ என்ட்ரோபி அதிகமாகுமா குறையுமா? கட்டாயம் என்ன அதிகமாகும். ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் நீங்கள் சொல்லணும். ஓகே, அடுத்து இப்போ முட்டை வந்து வேக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எக்கை வந்து பாயில் பண்ணுறோம். அப்போ என்ட்ரோபி என்ன ஆகும்? இது நீங்கள் சொல்லணும். சரியா? அடுத்து ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர். அப்போ ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்தோம்னா என்ன அப்படியே நெடுக்குமாகுது, திரும்ப விட்டோம்னா பழையபடிக்கு போகுது. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு என்ட்ரோபி நமக்கு குறையுது. சரியா? ஓகே, ஸோ அப்போ ரெண்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஒன்று கிராஃபைட்டுக்கு என்ட்ரோபி அதிகமாக இருக்குமா அல்லது டைமண்டுக்கா. இன்னொன்று முட்டையை வேக வச்சோம்னா நமக்கு என்ட்ரோபி அதிகமாகுமா குறையுமா அப்படிங்கிறதும் ரெண்டு கொஸ்டின் சொல்ல போகிறீங்க. ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்போம், அதே மாதிரி இதையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இது இல்லாமல் நமக்கு தன்னிச்சையாக எப்போ நடக்கும், தன்னிச்சையாக நடக்காது, இது எல்லாமே நம்ம செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணி கிப்ஸ் எனர்ஜி அதில் நம்ம பார்ப்போம். செகண்ட் அண்ட் தேர்ட் லாவோட பார்க்கும்போது அங்கே ஸ்பான்டனியஸ் அண்ட் நான் ஸ்பான்டனியஸ். ஏன்னா இதிலேயே கூட சொல்லிடுறேன் நான், டெல்டா எஸ் வரனால இந்த இடத்துல என்ட்ரோபி டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஆக்சுவலாக நமக்கு ஈக்லிபிரியம் ப்ராசஸ்ஸு அல்லது ரிவர்சபிள் ப்ராசஸ்ஸு, சைக்ளிக் ப்ராசஸ் இது எல்லாமே சொல்லுவோம். ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், ஈக்லிபிரியம் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் பாசிட்டிவாக இருக்கும் சார் அப்படின்னா தட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சையாக நடக்குது. இதே டெல்டா எஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா தட் இஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ். ஓகே, இப்போ இது ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்துக்கோங்க. இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதை நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். அதாவது எந்த ஃபார்முலா இருந்தாலும் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் இந்த வாய்ப்பாடுலேருந்து நம்ம பார்ப்போம். ஒரு ப்ராசஸ் அது ஒரு ரியாக்ஷன் நமக்கு ஸ்பான்டேனியஸாக இருக்குமா நடக்காதா, எந்த டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படிங்கலாம் ஈஸியாக தெளிவாக பக்காவாக பார்க்கலாம். ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா தெளிவாக என்ட்ரோபி கண்டென்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டாக லைக் பண்ணி தம் சிம்பிள் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய்.